மேஷமகாயாம் சம்பூதம் தயாமிருத ரசாம்புதம் சடகோபமுனிம் வந்தே ஸ்ரீ ராமானுஜ யோகினம் ஸ்ரீ வாதுலகுமார வேங்கடகுரோர் பாதார விந்தாச்சிரிதம் ஸ்ரீ நாராயணாய ஜீயராக்கிய யதிவரிய அனுகிரகாப்ஷிதம் ஸ்ரீமத்வான மகாசலஸ்த கலியன் ராமானுஜாரிய பிரியம் வந்தே சடகோபஜீயராபிதம் ராமானுஜாக்கியம் முனிம் ஸ்ரீமத் வானாச்சல ராமானுஜ எதிப்பியோ நமக ஸ்ரீமத் கலியன் வானாச்சல ராமானுஜ எதிப்பியோ நமக. நரனில் நான் அர்ஜுனன், இது வாசுதேவ கிருஷ்ணர் கீதையில் சொன்னது. இவ்வளவு சிறப்பு பெற்ற அர்ஜுனன் கிருஷ்ணரை தரிசிக்க துவாரகை சென்றிருந்தார். அவர் சென்று 7 மாதங்கள் ஆகிவிட்டன. தர்மபுத்திரர் மிகுந்த ஆவலுடன் தன் தம்பியுடன் கிருஷ்ணரின் வருகையை எதிர்நோக்கி இருந்தார். தனது தம்பியான பீமசேனனிடம் கிருஷ்ணரின் பெருமைகளையும் அவர்களின் இக்கட்டான சூழ்நிலைகளில் வாசுதேவரின் வழிகாட்டுதல்களையும் நினைவு கூர்ந்தார். தற்போது அஸ்தினாபுரத்தில் சில மாதங்களாக துர்சகுனங்கள் நடைபெறுகிறது. காலநிலையில் பருவ மாற்றம் முறையாக இல்லை என்று வருந்துகிறார். மனம் ஒரு பொக்கிஷத்தை இழந்தது போல் உள்ளது என்றும், அர்ஜுனன் விரைவில் வந்தால் அனைவரின் நலனையும் அறிந்து கொள்ளலாம் என்றும் தவித்துக் கொண்டிருக்கிறார். அவரது தவிப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் அர்ஜுனன் தனியாக வந்து சேர்ந்தான். அர்ஜுனன் காண்பதற்கு தன்னை துளைத்தது போல மிகவும் சிதிலமடைந்து வந்தான். அவனை பார்த்த தர்மபுத்திரர், ஏன் இப்படி இருக்கிறாய் அர்ஜுனா? துவாரகையில் கிருஷ்ணன் நலமா? நம் உறவினர்கள் அனைவரும் நலமா என்று பல கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகளை தர்மர் கேட்க அர்ஜுனன் கண்களில் கண்ணீர் மல்க கிருஷ்ணருக்கும் தனக்கும் இடையே உள்ள நட்பை நினைத்து அழுகிறார். தன்னுடைய நண்பனாக அவர் இருந்து வழிகாட்டியதையும் தன்னுடைய தேரில் சாரதியாக இருந்ததையும் நினைத்து விம்முகிறார். அழுது அழுது முடியாமல் தனது தமையனின் கால்களை பற்றி கொண்டு ஏமாற்றப்பட்டோம் என்று கதறுகிறார். பிராணன் போன சரீரம் போல் ஆகிவிட்டேன் தமையனே. ஏனெனில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அவதாரத்திற்கு உதவிய இந்த பூத உடலை நீங்கி பரமபதம் சென்றடைந்தார் என்று தழுதழுத்தபடி கூறுகிறார். காந்தாரியின் சாபத்தால் யாதவர்கள் தமக்குள் போர் புரிந்து மாண்டனர். ஸ்ரீ கிருஷ்ணரின் கால் பெருவிரலில் ஒரு வேடனின் அம்பு பட்டு அவர் தனது உடலை விட்டு நீங்கினார். இது ஸ்ரீ கிருஷ்ணர் மனமகிழ்ந்து வாங்கி கொண்ட சாபம். ஆனால் இதனை அர்ஜுனனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் புலம்பி தவிக்கிறான். அவன் கிருஷ்ணருக்கும் தமக்கும் இடையே உள்ள உறவை வரிசையாக நினைவு கூறுகிறார். அழுது கொண்டே கிருஷ்ணருடன் பேசி சிரித்ததையும் கேலி செய்து விளையாடியதையும் நினைத்து துக்கப்படுகிறார். சுயம்வரத்தில் யாராலும் வெல்ல இயலாத அந்த மீனின் கண்களை அம்பு எய்து அந்தணன் வேடத்தில் திரௌபதியை வென்று வந்ததையும் நினைவு கூறுகிறார். ஜெயத்ரதன் வதத்தன்று அர்ஜுனன் தேரில் இருந்த குதிரைகள் மிகவும் களைப்படைந்து விட்டன. உடனே அர்ஜுனன் அவற்றிற்கு இளைப்பாற தேவையான நீர், உணவு, பசுமையான சூழல் என்று அனைத்தையும் தனது ஆற்றலால் அமைத்து தந்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் கையில் வைக்கோலை வைத்து குதிரையை ஆசுவாசப்படுத்தும் அழகை நினைவு கூர்ந்தார். தன்னிடம் தேர் இல்லாததால் அனைத்து எதிரியினரும் ஒரு சேர அவனை தாக்கினர். அனைவரையும் அர்ஜுனன் வென்றார். குதிரையும் இன்றி தேரும் இன்றி அனைவரையும் புயல் என தாக்கினார். இதையும் நினைவு கூர்ந்து அழுகிறார். நண்பனுக்கும் மேலாக ஒரு தாயாக தன் கால்களை கிருஷ்ணரின் மடியில் வைத்து இருந்த நிகழ்வை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார். தன்னை கிருஷ்ணர் ஹே சஹே என்றும் பார்த்தா என்றும் அழைப்பதே நான் செய்த மிகப்பெரிய தவமாகும் என்றும், இனி என்னை யார் இப்படி அழைப்பார்கள் என்றும் தவிக்கிறார். இந்த வீரம் அனைத்தும் என்னுடையது என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, இது எதுவும் என்னுடையது இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளேயாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் என்னிடம் யாதவ குலம் அழிய போகிறது, இந்த ஸ்திரீகளை உன்னுடன் அழைத்து சென்று ஹஸ்தினாபுரத்தில் வைத்துக்கொள் என்றார். எதிரில் சில காட்டாளர்கள் வந்து என்னுடன் சண்டையிட்டு அவர்களை கவர்ந்து சென்றனர். என்னால் என் காண்டீபத்தை கூட உயர்த்த முடியவில்லை. விஜயனாகிய நான் பெற்ற அனைத்து வெற்றியும் அவரால் என்று உணர்ந்து கொண்டேன்.
ஸ்ரீ கிருஷ்ணர் சென்றதோடு அனைத்தும் சென்று விட்டன என்று அழுது கொண்டே இருக்கிறார். உடன் இருந்தவர்களுக்கும் அவனை தேற்றும் வழி தெரியாது அவனுடன் சேர்ந்து அழுகின்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு தன் உள்ளத்தில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் குரலை கேட்கிறார். அவர் கூறிய கீதை நினைவில் வருகிறது. அனைத்து ஜீவராசிக்குள்ளும் இருப்பது நானே என்றும் தொடக்கமும் நானே முடிவும் நானே என்று கூறியதை உணர்கிறார். இதனை உணர்ந்தவுடன் மனதில் சாந்தி வந்தது. குந்தி தேவி இதனை அறிந்து அவளும் கதறுகிறாள். ஸ்ரீ கிருஷ்ணர் தனது உண்மை ரூபத்தை அர்ஜுனனுக்கு கீதையில் காண்பித்த பிறகும் அவரின் லீலையினாலேயே அதனை மறந்திருந்தார். இப்போது அவர் அருளால் அதனை திரும்ப பெற்றதோடு அல்லாமல் தனது தாயிற்கும் அந்த ஞான உபதேசத்தை வழங்கினார். குந்தி தேவி தனது மனதை ஒரு நிலையில் வைத்து இறைவனின் பாதங்களில் சரணடைந்து முக்தி அடைந்தார். இதன் பிறகு தர்மபுத்திரர் தனது ராஜ்யத்தை தங்களது பேரனாகிய பரீட்சித்துவிடம் ஒப்படைத்தார். பின்பு தனது சகோதரர்களுடன் மகா பிரஸ்தானம் சென்றார். மகா பிரஸ்தானம் என்றால் உலக வாழ்வை துறந்து இமயமலை நோக்கி செல்லும் இறுதி பயணமாகும். வனத்தில் பிறந்து வனத்திலேயே வளர்ந்து தமது வாழ்வின் பெரும் பகுதியை வனத்திலேயே கழித்த பாண்டவர்கள் மீண்டும் வனத்தை நோக்கி செல்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடன் இருந்தும் பாண்டவர்கள் அநேக துன்பங்களை அடைந்தனர். பகவான் அவர்களுக்கு தமது மாயையினால் துன்பமே ஏற்படாமல் செய்திருக்கலாம். ஏன் அவ்வாறு செய்யவில்லை? இவ்வுலகில் துன்பம் அனுபவிக்காதவர் என ஒருவரும் இருக்க முடியாது. அத்துன்ப வேளையிலும் இறைவனை மறக்காமல் இருக்க முடியும். அதனை அடைவதற்கும் அவனின் பாதங்களை தான் பற்ற வேண்டும். அதனை செவ்வனே செய்தவர்கள்தான் பாண்டுவின் புதல்வர்கள். அவர்களை கருவியாக கொண்டே இறைவன் இவ்வுலகில் தர்மத்தை நிலைநாட்டினார். நாமும் இறைவன் நமக்கு அளித்த இந்த வாழ்வை அவருக்கே சமர்ப்பித்து அவர் கையில் ஒரு கருவியாக இந்த புவி வாழ்வை சமர்ப்பணத்துடன் வாழ்வோமாக. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றைவல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்.